Welcome to VL Academy. In the video, the accounting cycle books and records அப்படிங்கிற chapterல other exercise problem number 47 நம்ம பார்க்க போறோம், which is in page number 2.115. இதுதாங்க 47th question. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஸ்ட் சிஸ்டமில் தான் வந்து பெட்டி கேஷ் புக் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இம்ப்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ₹400 ஒரு மந்த்தும், இது வந்து மந்த்லி பேசிஸில் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மந்த் ஸ்டார்டிங்லேயும் வந்து அவங்க கையில் ₹400 இருக்கணும். ஓகே, அண்ட் அவங்க பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து இந்த 7 சப்ஹெட்டிங் கீழே அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இஸ் postage and telegram, printing and stationery, traveling expenses, repairs, carriage, office expenses and ledger account அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த above said 6 கேட்டகரிஸில் வராதது எல்லாமே லெஜருக்கு போயிடும். ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே லெஜரில் போயிடும். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஹெட் கேஷியர். ஸோ இதில் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பார்த்துடலாம். த ஃபர்ஸ்ட் காலம் வந்து நம்ம ஹெட் கேஷியர் கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் அண்ட் ஆல்ரெடி நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது அது எல்லாமே வந்து இந்த அமௌண்ட் ரிசீவ் காலமில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சிபிஎஃப்என் அப்படிங்கிறது வந்து கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். அதாவது ஹெட் கேஷியர் நம்ம கையில் காசு கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவரோட கேஷ் புக்கில் வந்து அதுக்கான டிரான்சாக்ஷன் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எந்த பேஜ் நம்பரில் அவரோட புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த பேஜ் நம்பரை நாம் இந்த காலமில் மென்ஷன் பண்ணோம். ஏன்னா இன்கேஸ் எனி டவுட் வந்தது அப்படின்னா நாம் அங்கே ரெஃபர் பண்ணலாம், இல்லை ஹெட் கேஷியர் வந்து இங்கே ரெஃபர் பண்ணலாம். நான் அங்கே காசு கொடுத்ததா என்ட்ரி போட்டிருக்கேன், ஸோ இங்கே நான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேஷ் புக்கை மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட். ஸோ எந்தெந்த டேட்டில் டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதனால டேட் காலம் இஸ் மஸ்ட். அண்ட் என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் நடந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு பர்டிகுலர்ஸ் காலம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வவுச்சர் நோட். இப்போது பெட்டி கேஷியருக்கு வந்து கேஷியர் அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற வவுச்சர் புக்கில் ஒரு வவுச்சரில் வந்து this is cashier, head cashier paid to the petty cashier அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணுறேன், இந்த டேட்டில் பே பண்ணுறேன், அண்ட் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அமௌண்ட் அண்ட் எனக்கு ஆன்சரபிள் வந்து இந்த பர்சன் அப்படின்னு சொல்லி வாங்குற அந்த பர்சனும் சைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹெட் கேஷியரும் ஒரு வவுச்சர் புக் மெயின்டைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் பெட்டி கேஷியருக்கு ஒரு தனி வவுச்சர் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த காசு யார் யாருக்கு கொடுக்குறாங்களோ, யார் யாருக்கு என்னென்ன செலவுக்கு கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒரு வவுச்சர் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வவுச்சரில் கார்னரில் இருக்கிற அந்த நம்பர், பில் நம்பர் மாதிரி இந்த வவுச்சர் நம்பரும் இந்த விஎன் அப்படிங்கிற வவுச்சர் நம்பர் காலம் கீழே மென்ஷன் பண்ணணும். இது வந்து ரெஃபரன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோட்டல் பேமெண்ட். டோட்டல் பேமெண்ட் வந்து நான் இங்கே பெய்டுன்னு போட்டிருக்கேன் ஸ்பேஸ் இல்லாதனால, பட் நீங்கள் வந்து டோட்டல் பேமெண்ட் போட்டுக்கோங்க. ஸோ டோட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் திஸ் ₹400 அண்ட் பேலன்ஸ் கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம் தான் இந்த டோட்டல் பேமெண்ட். அதுக்கப்புறம் திரும்ப இந்த ப்ராப்ளமில் வந்து அவங்களே வந்து கேட்டகரிஸ் கொடுத்துட்டாங்க. வாட் எவர் த எக்ஸ்பென்சஸ் இந்த போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ரிப்பேர்ஸ், கேரேஜ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லெஜர், இந்த 7 சப்டைட்டில்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 காலம்க்கு மேலே நம்ம ஓனாக எந்த காலமும் புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இந்த 7 காலம் போட்டோம். இப்போ வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெட்டி கேஷ் இன் ஹேண்ட் வந்து ₹41.50. ஓகே, பிஃபோர் தட் ₹400 அவங்க மெயின்டைன் பண்ணோம். ஸோ இவங்க கையில் இருக்கிறது ₹41.50. அது March 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ப்ரீவியஸ் மந்த்லேருந்து இந்த மந்த்துக்கு கொண்டு வந்த ₹41.50. அப்போ அது போக ஹெட் கேஷியர் வந்து March 2 வந்து ₹358.50 கொடுத்துருக்காங்க. ஸோ அது March 2 2 கேஷ் அக்கௌண்ட் போட்டு இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுனால 2ன்னு போட்டு நம்ம போடணும். ஓகே, 2ன்னு போட்டு அமௌண்ட் ரிசீவ் காலமில் ₹358.50. அது ரெண்டும் டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 400. இப்போ என்னென்ன பேமெண்ட்டை வந்து இந்த பெட்டி கேஷியர் பண்ணியிருக்காரு அப்படின்னா March 3 வந்து ஸ்டாம்ப், பாட் ஸ்டாம்ப்ஸ். இப்போ ஸ்டாம்ப் வந்து எங்கே வாங்குவோம்? போஸ்ட் ஆஃபீஸில் வாங்குவோம். ஸோ அதனால் இந்த ஸ்டாம்புக்கான எக்ஸ்பென்சஸ் ₹44.80 வந்து போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராமுக்கு கீழே நம்ம அதை மென்ஷன் பண்ணோம் அண்ட் டோட்டல் பேமெண்ட்டு கீழேயும் மென்ஷன் பண்ணோம். அடுத்தது March 7 வந்து ஸ்டேஷ்னரிக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ₹22.40. அது வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி காலமில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அண்ட் டோட்டல் பேமெண்ட்லேயும். அண்ட் ரயில்வே ஃபேர் அப்படிங்கிறது வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்.
ஏன்னா ரயில்வேங்கிறது வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் தான் பண்ணுவோம். ஸோ அதை ட்ராவல் எக்ஸ்பென்ஸஸ் கீழே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். தட் இஸ் 38 rupee 50 paise. அண்ட் ஆல்சோ இன் டோட்டல் பேமெண்ட் காலம். அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அதுக்கும் தனி கேட்டகரி இருக்குது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் காலம்னு. அதில் அந்த 10 rupees மென்ஷன் பண்ணோம். அண்ட் ஆல்சோ இன் டோட்டல் பேமெண்ட். அண்ட் பை ஷேக்கர் அக்கௌண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து லெஜரில் போட்டுக்கலாம். லெஜர் காலமில் 40 rupeesனு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதனால இங்கே பை ஷேக்கர் அக்கௌண்ட் போட்டு டோட்டல் பேமெண்ட்லேயும் 40 rupees, லெஜர் காலம்லேயும் 40 rupees நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது மார்ச் 17th வந்து கேரேஜ் எக்ஸ்பென்சஸ் 25 rupees 20 paise. தட் இஸ் டோட்டல் பேமெண்ட் காலம்லேயும் போட்டிருக்கோம் அண்ட் கேரேஜ் காலம்லேயும் நம்ம போட்டிருக்கோம். திஸ் இஸ் 21st வந்து டைப்ரைட்டர் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால ஜஸ்ட் ரிப்பேர்னு போட்டிருக்கேன். பட் நீங்கள் டைப்ரைட்டர் ரிப்பேர்னு போட்டுக்கோங்க. ஸோ டைப்ரைட்டர் ரிப்பேர் வந்து 83 rupees. ஸோ அது டோட்டல் பேமெண்ட்லேயும் போட்டுட்டு ரிப்பேர்ஸ் காலம்லேயும் நம்ம போடணும். அடுத்தது மார்ச் 24th வந்து பஸ் ஃபேர். ஸோ பஸ் ஃபேருங்கிறதும் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதனால் அது டோட்டல் பேமெண்ட்லேயும் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லேயும் இந்த 21 rupees நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் மார்ச் 28th வந்து டெலகிராம் 13 rupees. டெலகிராம் அப்படிங்கிறது வந்து எந்த இதில் வரும்? போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம் கேட்டகரியில் வரும். ஸோ அங்கே அந்த 13 rupees நம்ம போடணும். அடுத்தது மார்ச் 31st பிரிண்டிங் சார்ஜஸ். ஸோ பிரிண்டிங் சார்ஜஸ்ங்கிறது வந்து இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் கீழே வர்றது. ஓகே, அது வந்து 70 rupees. அந்த 70 rupees பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸுக்கு நேராக நம்ம போடணும். ஓகே, அண்ட் இப்போ வந்து அமௌண்ட் ரிசீவ்டு வந்து டோட்டலாக 400 rupees நம்ம கையில் இருக்கு. அதில் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக பேலன்ஸ் அமௌண்ட் 32 rupees 10 paise நம்ம கையில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணோம்னா, அதாவது அமௌண்ட் ரிசீவ்ட் அண்ட் டோட்டல் பேமெண்ட்டையும் டோட்டல் பண்ணோம்னா we should get 400 rupees. ஓகே, அண்ட் இந்த போஸ்டேஜ் இந்த 7 கேட்டகரிஸோட டோட்டலையும் ஆட் பண்ணோம்னா we should get 32 rupees 10 paise. இல்லை, இந்த 32 rupees 10 paise போக பேலன்ஸ் அமௌண்ட். ஓகே, ஐ மேட் அ மிஸ்டேக், சாரி. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து இதை டோட்டல் பண்ணோம்னா வரும். ஓகே, அண்ட் இப்போது நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது January 1st, சாரி திஸ் இஸ் மார்ச். ஸோ April 1st வந்து 32 rupees 10 paise அவங்க கையில் இருக்கு. அப்போ இம்ப்ரெஸ்ட் சிஸ்டமில் 400 rupees கையில் இருக்கணும்னா ஹெட் கேஷியர் கிட்ட இருந்து he supposed to get 367 rupees 90 paise. ஓகே, அது இங்கே 2 கேஷ் அக்கௌண்ட் போட்டு January 1st 367.90 நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.